இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. திமுக ஆட்சியில் விவசாயிகள் யாருமே கைது செய்யப்படலை அப்படின்ற ஒரு வாதத்தை முன் வச்சாரு. எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ கைதுகள், தடியடிகள், மேல்மா விவசாயிகள் இந்த சட்டம் போட்டதே அதுதான். தஞ்சாவூரில் முதலமைச்சர் கருப்பு கொடியை காட்டினாங்க, பிடிச்சி எல்லாரையும் உள்ளே போட்டாங்க. அவர் வரும்போது லேட்டஸ்ட்டாக ஏன் ஊடகங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பெருசாக இது பண்ணி ரெண்டாவது மிரட்டுறது, குண்டாசு போடுறது, இதுதான் பண்ணியிருந்தாங்க. நெல் கொள்முதல் தாமதப்படுத்தினால்தான் சாலைகள் அங்கெல்லாம் கொட்டி வச்ச நெல் திடீர் மழையில் வீணாக போச்சு. துணை முதல்வர் எதுவுமே யாருமே எட்டி பார்க்கல, முதல்வரும் போகல. அழுகிய பயிர்களை ட்ரேல போட்டு சட்டமன்றத்துக்கு கொண்டு வந்து முதலமைச்சர் டேபிளில் உட்காந்துன்னு பார்த்தாரு. ஏன்னா அவருக்கு இதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. சினிமா விழா மற்ற விழாவில் கலந்துக்கிறதுக்கு, கூலி படம் பார்க்கறதுக்கு, 2 பசங்களை கூப்பிட்டு ரீல்ஸ் போடுறதுக்கு, அதுக்கெல்லாம் டைம். நெல் ஆதார விலை, கரும்பு ஆதார விலை, இதெல்லாம் இன்றைக்கி ஒருத்தர் டேட்டாவே படிச்சுட்டாரு. விவசாய பட்ஜெட்லேயும் கொள்முதல் பற்றி சொல்லணும். அவர் தான் இன்றைக்கி 1 டன்னில் அந்த இதை அறிவிக்கிறார். அதே மாதிரி இப்போது வருமானத்துக்கு ஒரு வழி என்ன பண்ணுறாங்க, செலவை குறைச்சிருக்காங்க. இந்த ஆன்லைனில் இப்போ டாஸ்மாக் அந்த மது விற்பனை செய்கிறேன்றாங்களே, அது நல்ல விஷயமா சார்? எப்படி சார் பார்க்குறீங்க? நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டா பீர் தீர்ந்து போச்சு, போயிட்டு வரணுமா, மறுபடியும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணணும். ஆன்லைன்னா 24 hours மாதிரி கூட கொண்டு வந்துருவாங்க. பொம்பளை பசங்க இருக்குது, போய் வாங்க முடியாது. ஒரு 5 பொம்பளை பசங்க சேருதுன்னா டக்குன்னு ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கிட்டு, அப்போ என்ன ஆகும்னா யங்ஸ்டர்ஸ் ஆம்பளை பொம்பளைனா அதிகமாக இதுக்கு இரையாவாங்க. தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீப் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். சட்டமன்றத்தில் பல விஷயங்கள் இன்னைக்கு பேசப்பட்டுச்சு. அதில் முன்னாள் வேளாண் துறை அமைச்சர் திரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் என்ன சொன்னாங்கன்னா, திமுக ஆட்சியில் விவசாயிகள் யாருமே கைது செய்யப்படலை அப்படின்ற ஒரு வாதத்தை முன் வச்சாரு. அது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? கடந்த 5 வருஷத்தில் யாருமே கைது செய்யப்படலையா? எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ கைதுகள், தடியடிகள், மேல்மா விவசாயிகள் இந்த சட்டம் போட்டதே அதுதான். வரலாறு அவர் மேலாம் நீக்கவே மாட்டேன்னு சொல்லி அப்புறம் அவர் நீதிமன்றத்தில் போய் வாங்கினார். தஞ்சையில் போராட்டம், பல மாவட்டங்களில். ஏன் தஞ்சாவூரில் முதலமைச்சர் கருப்பு கொடியை காட்டினாங்களே, பிடிச்சி எல்லாரையும் உள்ளே போட்டாங்க. அவர் வரும்போது லேட்டஸ்ட்டாக விவசாயிகள் போராட்டம்லாம் அவருடைய ஊர்லேயே தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம்லாம் டெல்டாலேயே காட்டினாங்க. அதனால் என்ன ஊடகங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பெருசாக இது பண்ணி ரெண்டாவது மிரட்டுறது, குண்டாசு போடுறது, இப்படி தான் பண்ணியிருந்தாங்க. விவசாயிகள் நாங்கள் அது பண்ணோம் இது பண்ணோன்னு இவர் பேசுகிறாரு. அதில் கூட அந்த அமைச்சர் ரமேஷ் விவசாயிகளுக்கு அந்த வரப்பில் சிமெண்ட்டு தர போட்டு தான் அவங்க சாதனை நடந்து போனதுன்றாரு. அதெல்லாம் தாண்டி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இவர்கள் ரொம்ப விஷயம் இன்றைக்கி பேசலை, என்னன்னு தெரில. அதாவது போன விளைச்சல் பார்த்தா 2 மடங்கு விளைச்சல். அப்போ விவசாயிகள் 2 மடங்கு இந்த விளைச்சலுக்கு நெல் கொள்முதல் மையங்கள், தற்காலிக கொள்முதல் மையங்கள் பண்ணணும், அதிகமாக திறக்கணும். திறந்தால் தான் டக்கு டக்குன்னு மூட்டைகளை வாங்கி கலந்து போட்டு அது கொண்டு போக முடியும். ஆனால் இவர்கள் அந்த அதுக்கு முந்தின வருஷம் அமைச்சதை விட கம்மியாக அமைச்சு நெல் கொள்முதலை தாமதப்படுத்தினால்தான் சாலைகள் அங்கெல்லாம் கொட்டி வச்ச நெல் திடீர் மழையில் வீணாக போச்சு. சரி, இது நெல் கொள்முதல் மையத்துக்கு போகிற நெல்லுலாம் போனால் பிறகு நம்ம அறுவடை பண்ணிக்கலாம், இப்போவே கொண்டு போய் போட்டு வச்சு ரோட்டில் இது கிடக்கணும்னு வயலில் அறுவடை செய்யாமல் வச்சுருந்த இது திடீர் மழையில் அது நாசமாக போச்சு. இதை போய் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஆய்வு பண்ணும் பொழுது அந்த அம்மாலாம் கதறும். அதுக்கு எதிராக இவங்க பிரச்சாரத்தை கிளப்பி விட்டாங்க. அந்த அம்மாவுக்கு நிலமே கிடையாது, அப்படி இப்படின்லாம். நிலம் கிடையாது தான், ஆனால் குத்தகை விவசாயி அவங்க. அது ஆனால் இந்த பிரச்சனை பெருசானோன்னே ஒருத்தர் கூட இங்கேருந்து போகல. சும்மா இவர் போயிட்டு இந்த சொல்கிறார் எம்ஆர்கே பன்னீர்செல்வம், என்ன முதலமைச்சர் கூப்பிட்டு போக சொல்லுவார், நானும் அவரும் போடணும், சும்மா ஆய்வு கொண்டு வந்தாங்க. நீங்கள் துணை முதல்வர் எதுவுமே யாருமே எட்டி பார்க்கல, முதல்வரும் போகல. அப்புறமா துணை முதல்வர் ரொம்ப பிரச்சனை ஆனோன்னா உதயநிதி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அவர் போயிட்டு நெல் கொள்முதல் மையத்தில் நின்றுக்கிட்டு ஒரு கொடுத்த அறிக்கையை படிச்சுட்டு கிளம்பி வந்துட்டார். அதெல்லாம் நாசமான அந்த பயிரை கூட சட்டமன்றத்துக்கு தானே கொண்டு வந்தாங்க. பாதிக்கப்பட்ட அந்த இடத்துக்கு நேரடியாகவும் போல. ஆமாம்.
அதுக்கப்புறம் அந்த அந்த அழுகிய பயிர்களை ட்ரேல போட்டு சட்டமன்றத்துக்கு கொண்டு வந்து முதலமைச்சர் டேபிளில் உட்காந்துன்னு பார்த்தாரு. ஏன்னா அவருக்கு இதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. சினிமா விழா மற்ற விழாவில் கலந்துக்கிறதுக்கு, கூலி படம் பார்க்கறதுக்கு, அது 2 பசங்களை கூப்பிட்டு வந்து ரீல்ஸ் போடுறதுக்கு. அதுக்கெல்லாம் டைம் இருக்கும். அப்போ இப்படிதான் இவர்கள் விவசாயிகளை மதித்தார்கள். இன்னும் பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். இந்த நெல் ஆதார விலை, கரும்பு ஆதார விலை, இதெல்லாம் இன்னைக்கு ஒருத்தர் டேட்டாவே படிச்சுட்டாரு. 10 ரூபா ஏற்றுனது, 20 ரூபா ஏற்றுனது, ஏற்றியே தராது. இந்த மாதிரிலாம் மத்திய அரசு கொடுக்குற இதை வச்சுட்டு கூட ஒரு 10 ரூபா போட்டு நாங்கள் தான் கொடுக்குறோம் அவ்வளோன்ற மாதிரி உருட்டுறது இதெல்லாம். அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் இன்றைக்கி எந்த அளவுக்கு கரும்புக்கான ஆதார விலை ஒரு டன்னுக்கு 4500 ரூபா வரைக்கும் கொடுக்குறது. ஒன்றிய அரசும் இப்போ மாநில அரசும் சேர்த்து 4500. பல இது வந்து பண்ணுறதுலாம் வந்து பெரிய விஷயமாக இன்னைக்கு பார்க்கப்படுது. இவர்கள் உட்காந்துக்கிட்டு இதே கதையை ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கணும், சட்டசபையில் பதிவு பண்ணிருக்கணும், பண்ணலையே. அதுக்கேற்ற இவங்களுக்கு சரியான நாலேஜ் இல்லைன்றீங்களா சார்? இன்னைக்கு தாவேக்காவில் அமைச்சர் அடிக்கிறாங்க, ரொம்ப கூர்மையாக அடிக்கணும். அவங்க கொஞ்சம் கேப் விட்டாலும் அடிக்கிறாங்க பாருங்க. நீங்கள் அப்படியே பேசுகிறாரு எங்களுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் மகாபலிபுரத்தில் ஒரு விழா நடத்தினார் அதுன்னு. இந்திய எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் என்னது, அந்த செஸ் ஒலிம்பியாட் நடத்தினார். ஏதோ ஒரு கேள்னா கேல் இந்தியா, கேல் இந்தியாவா, கேலோ இந்தியா, கேலோ இந்தியா. அது வந்து விளையாட்டுக்கு தான் பேர். அதுக்கு நீ அந்த பேர் வச்சிங்க. அப்புறம் பிரதமரை போய் அதுக்கு பிரதமர்லாம் தேவையில்லை, போய் கூப்பிட்டு வந்துட்டு அப்போ ஏதோ இவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஓடிந்தது. அதுக்காக நேராக வெளிநாட்டிலேருந்து அங்கே போய் பிரதமரை பார்த்துட்டு, அதுவும் ஒரு ப்ரோட்டோக்கால் கூட இல்லை பிரதமரை பார்க்குறதுக்கு, அதே இந்த டிஷர்ட்டை போட்டு தான் போய் பார்த்தார். அப்புறம் வெளியில் வந்தோன்னே எல்லாம் கேட்டாங்க இந்த மாதிரி கேலோ இந்தியா கூப்பிட்ருக்காதுன்னு. அதுக்கு பிறகு பார்த்தா இவங்க இங்கே இருக்கிறவங்க உருட்டுறது. பிரதமரை பார்த்து கண்டிப்பாக சொல்லிட்டாராம், நீட்டு விலக்கு வேணும், விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாராம். தூரத்துல இருந்து வடிவேல் காமெடி. ஏய் தெய்வமே, மோசமான தெய்வம் நீ, தெய்வமே போ, தெய்வமே கொடுக்குறேன் தெய்வம், அந்த மாதிரி. அப்புறம் கேலோ இந்தியா வந்தோன்னா எல்லாம் ஒன்றா இருந்துக்கிட்டு அந்த செட் பண்ண மாதிரி செல்ஃபி எடுக்கிறது, அங்கே பார்க்குறங்க அப்படின்ட்டு இது பண்ணலாம். ஏன்னா அப்போ இவர்களுக்கு சில விஷயங்கள் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு பார்த்தா கடுமையான பாஜக எதிர்ப்புன்ற மாதிரி ஊட்டியிருந்தாங்க, பாசிச பாஜக. அதனால் இவர் எந்த அளவுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டே சென்னையில் கார் ரேஸ் நடத்தினார் அப்படின்றார் போகிற போக்கில். அதையும் இவர்கள் ஒன்றுமே கண்டிக்கல. கார் ரேஸ் நடத்தினார்னா அது என்ன கவர்மெண்ட்டு இதுவா, இல்லை அது ஒரு விளையாட்டில் வருமா? ஐபிஎல் மாதிரி அது. ஓகே, ப்ரைவேட் இது. இன்னொன்று ஃபார்முலா 1 தான் வேர்ல்டு லெவலில் ஒரு கேம் மாதிரி அது. இது ஃபார்முலா 4. ஃபார்முலா 4ன்றது பாதி பணக்காரனுங்க திமிர் எடுத்து போய் நடத்துறது. கார் வாங்குவான், நல்ல கார் வாங்குவான், நல்ல கார் வாங்குவான், நல்ல கார் வாங்குவான். அதுக்கப்புறம் இருக்கிறதுலையே உலகத்துலேயே இந்தியாவில் இல்லாத காரை இறக்குமதி பண்ணுவான், ஓட்டுவான். இங்கே கூட ஒரு கிளப்பு வச்சுக்கிறானுங்க. சனிக்கிழமை ஆனால் இந்த ஈசிஆர் ரோட்டில் இந்த வெளிநாட்டுக்காரில் ஃபெராரி, லம்போகினி இதெல்லாம் வச்சு ஓட்டுறது. நமக்கு இங்கே வாழ்க்கையே பிரச்சனை, இவங்களுக்கு காசை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு பிரச்சனை. அதனால இந்த மாதிரி ஓட்டிகிட்டு இருக்குது. இதில் தான் யோசிச்சு தான் அந்த ரேஸ் காராகவே செட் பண்ணி, அந்த காரு டயரே 2 லட்ச ரூபா ஆகும். டயர் மட்டும். ஏன்னா ஒரு லேப் ஓட்டு வந்தால் டயர் தேஞ்சிடும், மறுபடியும் மாற்றணும். அந்த மாதிரி அதுக்கான ட்ராக்குக்கு வந்து கோடிக்கணக்கு அதான் போட்டாங்க. அந்த ட்ராக் அதுவும் தனியாக விட்டாங்க. இது வந்து இவனுங்க எல்லாம் திமிர் எடுத்து போய் அங்கே ஹைதராபாத்தில் நடத்துகிறாங்க. அதை பார்த்துட்டு இவருடைய பணக்கார நண்பர்களுக்காக இங்கே நடத்தினார். இதுக்கு அரசுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அரசு பணத்தில் தான் நடத்தினார். கோர்ட்டு தலையிட்டோன்னா 42 கோடி ரூபா. 42 கோடி ரூபா கோர்ட்டு தலையிட்டோன்னா அப்புறமா இல்லை அப்படி இப்படின்னு அது வேறு மாதிரி உருட்டினாங்க. சரி, அதெல்லாம் பண்ணுறீங்களா? நம்ம இடத்த வளைச்சி போட்டு ட்ராக் போட்டு எவ்வளோ டிராஃபிக் ஜாம், எவ்வளோ பிரச்சனை, பொதுமக்களுக்கு பிரச்சனை. 2 அரசு மருத்துவமனை, ஓமந்தூராரும் ஜிஹெச்சும், ஸ்டான்லி கூட இப்படி தான் போகணும், கிட்டத்தட்ட அப்படிதான். நீ அது போகிற ஆம்புலன்ஸ் போகிற பாதை தானே மறித்து இந்த வேலையெல்லாம் பண்ணீங்க. அன்றைக்கி எவ்வளோ எதிர்ப்பு வந்தது. ஆனால் இந்த ஆதரவு ஊடகவியலாளர் ஒருத்தனாவது வாய் திறந்து பேசினான்னா அவன் உட்காந்துட்டு வாழ்த்திக்கிட்டு இது பண்ணியிருந்தான். இது ஒன்றுக்கும் உதவாத இந்த பிக் பாஸ் மாதிரி, இந்த ஐபிஎல் மாதிரி, இந்த கேசிஎல் இந்த மாதிரி தனியார்கள் நடத்துகிற ஒரு இதை நடத்திட்டு அதில் ஒரு பெருமை. அடுத்த வருஷம் நடத்த வேண்டியதுதானே? ஏன் பண்ணலை? ஓட்டு போயிடுமே. அப்போ ஒரு ஆசைக்கு திருப்திக்கு நடத்தியாச்சு, அவ்வளோதான். இதை வந்து பெருமையாக அவர் பேசுகிறார், கம்முன்னு வேடிக்கை பார்த்துருக்குறாரு. அது சொல்கிறேன், பல விஷயத்துக்கு கண்டிக்கக்கூடிய இடத்துல இல்லை அதுக்கு பதில் தரக்கூடிய இடத்துல ஷார்ப்பான ஒரு கண்டனம் தெரிவிக்க மாட்டேன்றது தான் உங்களுடைய கருத்தாக இருக்கா சார்? அப்படி கிடையாது, பதிலாம் தெரிவிக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு விவசாயிகளுக்கு கொள்முதலில் என்னென்ன பண்ணீங்கன்னு க்ளீனாக போட்டாங்க. அப்புறம் அந்த சிப்காட்லாம் என்ன பண்ணுறோம் அதெல்லாம் வந்து அந்த துறை அமைச்சர்
கீர்த்தனா ஆமா, கொடுத்தாங்க. சொன்னாங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறாங்க. உணவுத்துறை அமைச்சர் பெரிய விளக்கம் கொடுத்தாரு. அதற்கு பிறகும் கொள்முதல் ஏன் உயர்த்துறோம், ரேஷன் அரிசிலாம் என்ன பிரச்சனைன்னு ஆதவ அர்ஜுனா போட்டு அடித்தார். இந்த விவசாயிகள் கடன் இப்போ இருக்கிறத கொடுக்குறத வந்து ஏன் முழு கடன் தள்ளுபடி பண்ண மாட்டேன்னு கிளப்பிட்டு இருக்காங்களே, அதுக்கு ஆதவ அர்ஜுனா ஒரு அடி அடித்தார். நாங்கள் விவசாய கடன் தள்ளுபடின்னு சொல்லிட்டு வந்தோம், இருக்கிற நிதியை வச்சு நாங்கள் கொடுக்குறோம். இன்றைக்கி நீங்கள் உட்காந்துக்கிட்டு முழு கடனும் தள்ளுபடி பண்ணணும்னு சொல்கிறீங்க. உங்கள் தேர்தல் அறிக்கையில் ₹1 தள்ளுபடி பண்ணுறோன்னு ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? ஏன் நீங்கள் சொல்லலை அப்படின்னு. அதுக்கு காரணத்தை இன்னொருத்தர் பேசினார். இன்னொரு சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக தெரில. அவர் கிளீனாக சொன்னார். இதை நான் பல இதில் பதிவு பண்ணியிருக்கேன். ஆர்பிஐ விதி பிரகாரம் புதுசாக திருத்தப்பட்ட விதி. அதில் வந்து ஜனவரி 26, 2026 நீங்கள் எது தள்ளுபடி பண்ணாலும் 60 நாளைக்குள்ளே, 45 நாள்லேருந்து 60 நாளைக்குள்ளே அதுக்கான பணத்தை கட்டிடணும் அந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு. ஏன்னா நீ இப்போ முன்னாடிலாம் 12,000 கோடி தள்ளுபடி பண்ணுவாங்க. தள்ளுபடி பண்ணிட்டு இவங்க எனக்கு என்னென்னு போயிடுவாங்க. 6 வருஷம் கழிச்சு 5 வருஷம் 6 வருஷம்லாம் ஆகும். அப்படி பண்ணால் இப்போது நீ தள்ளுபடி பண்ணிட்ட, விவசாயிக்கு லாபம், கவர்மெண்ட்டுக்கு பேர், அந்த பேங்குகளுக்கு இழப்பீடு இது எல்லாம் நஷ்டம் தானே. இன்னொன்று அந்த 12,000 கோடி நீ கொடுத்தா தானே அவன் வாங்கி அடுத்த கடன் கொடுப்பான். ஆமாம், அப்போ விவசாயிகளுக்கும் நஷ்டம் அது. இவன் ரொட்டேஷன் பண்ண முடியாமல் இவருக்கும் நஷ்டம். 5-6 வருஷம் பொறுத்து அந்த 12,000 கோடிக்கு என்ன மரியாதை இருக்கும்? கண்டிப்பாக. இது மாதிரி பல விஷயங்கள் இதெல்லாம் கணக்கு போட்டு தான் ரிசர்வ் பேங்க்கு பேட்டா அறிவிக்கிறியா 2 மாதத்துக்குள்ளே முழு பணத்தை கொடுத்துடணும் அப்படின்னு. இதில் இன்னொரு விஷயமும் அவர் சொன்னார். ஒவ்வொரு இதுலேயும் நகைக்கடன், விவசாய கடன், இன்னொரு இது எல்லாத்துக்கும் சேர்த்து 600 கோடி ரூபா நிலுவைத் தொகை வச்சுக்கிறாங்களாம் பாக்கி. அப்போ இதுவும் இந்த அரசுடைய தலைமையில் விழுகும். அப்போ 12,000 கோடிக்கு மேலே தள்ளுபடி பண்ணோன்னா அந்த காசு இருந்தால் தானே பண்ண முடியும். அப்போ இருக்கிறதுல 5,000 கோடி 6,000 கோடி ரூபா தள்ளுபடி பண்ணிட்டு அந்த பணத்தை கட்டி ஆகணும், கட்டுறாங்க. அந்த ரெவன்யூ எடுக்கிறதுக்கு இந்த கவர்மெண்ட் என்னென்ன பண்ணுன்றது பார்க்கணும்ல சார். அது இன்ன வரைக்கும் அந்த பட்ஜெட்டில் பெருசாக சொல்லலை. அது சிறு குறு தொழிலிருந்து பல விஷயங்கள், தொழில் முதலீட்டு ஈர்ப்பு, இந்த மாதிரி பல இது. நீங்கள் விவசாய பட்ஜெட்லேயே கொள்முதல் பற்றி சொல்லணும். அவர் தான் இன்றைக்கி 1 டன்னில் அந்த இதை அறிவிக்கிறார். அதே மாதிரி இப்போ வருமானத்துக்கு ஒரு வழி என்ன பண்ணுறாங்க, செலவை குறைச்சிருக்காங்க. செலவு குறைச்சிருக்காங்கன்றீங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போது 1 லட்ச ரூபா சம்பளம் போய் வீட்டில் கொடுக்குற, 1,4 லட்ச ரூபா செலவாகுதுன்னா 25,000 ரூபா துண்டு கடன் வாங்கணும். அப்போது மாதம் 25,000 வாங்கினா என்ன ஆகும்? கடனாளி ஆகிட்டே போகும். அப்போது 1 லட்ச ரூபா வாங்குற இடத்துல 90,000 ரூபாயில் செலவை, வீண் செலவெல்லாம் நிறுத்திட்டு 90,000 ரூபாயில் செலவு 10,000 சேமிக்கலாம். அது கிட்டத்தட்ட வருமானம் தானே. உபரி பட்ஜெட் வருமானம் தான். அந்த உபரி காசை 10,000 ரூபா வச்சுக்கிட்டு பேங்க்கில் ஒரு 5 லட்ச ரூபா கடன் வாங்கி, உங்களுக்கு தம்பி இருக்காங்கன்னா தம்பியை வச்சு ஒரு டிஃபன் கடை இல்லை ஏதோ ஒரு தொழில்னா அதில் ஒரு 50,000 ரூபா வந்துச்சுன்னா, இங்கே ஒரு 1 லட்சத்தில் 10,000 ரூபா மிச்சம், அதில் ஒரு 50,000 ரூபா மிச்சம்னா வங்கி கடனை கட்டிக்கிட்டு வருமானத்தை தேர்த்தலாம். இப்படி தான் எக்ஸ்பேண்டாக அரசு யோசிக்கணும். அப்போது முதலீடுகள், சிறு குறு தொழில்களுக்கான முன்னேற்றங்கள், அதிக அளவில் அதுக்கான ஊக்குவிப்பு. அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பால் பண்ணை பொருட்கள் அந்த சைடில் அதிக அளவில். இப்போ ஆவினுடைய மொத்த வருவாயே 8,000 கோடி ரூபா தான் மொத்தம். ஆமாம். இதே இவன் 1 லட்சம் கோடி ரூபாட்ட போகிறான் அமுல். அப்போ ஆவினுடைய வருவாயை பெருக்கிற வேலை செய்யணும். அதே மாதிரி இப்போ டாஸ்மாகில் ரொம்ப சரி பண்ணி எல்லாம் பண்ணி அதை வருவாயை கொண்டு வர மாதிரி பண்ணுறாங்க. இப்போ அந்த மாதிரி இது இன்னும் பல வகைகளில் என்னென்ன வகைகள்லாம் சோர்சஸ் இருக்குது அதெல்லாம் இந்த கொண்டு ஆன்லைனில் இப்போ டாஸ்மாக் அந்த மது விற்பனை செய்கிறேன்றாங்களே, அது நல்ல விஷயமா சார்? எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? முதல்ல நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்கள். இல்லை சார், இப்போ ஒரு டாஸ்மாக் கடைக்கு போனால், இப்போ நான் ஒரு மது ஒரு பிராண்டு கேட்குறேன்னு வைங்களா, அவங்க இருக்குன்றாங்க, சில டைம் இல்லைன்னுவாங்க. ஆனால் இதுவே நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு செக் பண்ணோன்னா நமக்கு அது கேட்டதை கிடைக்கும், இருக்கா இல்லையான்றதை நம்ம பார்த்துக்கலாம். டிரான்ஸ்பரன்சி தெரியுது எனக்கு. ஆனால் அது அங்கே இனிமேல் அது என்ஷூர் ஆகுமான்றது எனக்கு டவுட்டாக இருக்குது. இது கரெக்டான புரிதல். ஆனால் ரொம்ப பேர் என்ன புரிஞ்சிட்டு இருக்காங்கன்னா, சொமாட்டோ ஸ்விக்கி மாதிரி வீட்டில் இருந்துட்டு ஆர்டர் பண்ணால் கொண்டு வந்து ஆன்லைனில் வாங்கிக்கலாம் அப்படின்னு. அது கிடையாது. ஆரம்பத்தில் அப்படி தான் கிளப்பி விட்டாங்க. அப்போ நான்லாம் கூட இந்த மாதிரி பண்ணால் தப்புன்னு நானே கூட பேசியிருக்கேன். ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு அம்மா அப்பா திருப்பதி யாத்திரை அப்படின்னு 3 நாள் கிளம்புறாங்கன்னா, அந்த வீட்டில் பையங்கிறான்னா, மச்சான் 3 நாள் எனக்கு டேடி மம்மி கிடையாது, வீடு ஃப்ரீ வந்துரு அப்படின்ட்டு எல்லாம் வந்துட்டு இவனுக்கு போய் சரக்கு வாங்கிட்டு வந்து பயந்துன்னு டக்கு டக்கு டக்குன்னு சவுண்டு கேட்கும். இந்த ஒரு படத்துலலாம் காமிப்பானே, அடிக்கிட்டே இருமா பாட்டிலா பார்ப்பாரு. அது மாதிரி இல்லாமல் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டா பீர் தீர்ந்து போச்சு, போயிட்டு வரணுமா, மறுபடியும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணணும். ஆன்லைன்னா 24 hours மாதிரி கூட கொண்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி நினச்சிட்டேன். இன்னொன்று பொம்பளை பசங்க இருக்குது, போய் வாங்க முடியாது.
ஒரு 5 பொம்பளை பசங்க சேருதுன்னா டக்குன்னு ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கிட்டு அப்போ என்ன ஆகும்னா யங்ஸ்டர்ஸ் ஆம்பளை பொம்பளைலாம் அதிகமாக இதுக்கு இரையாவார்கள். பீர் அடிக்கிறதுக்கு பொம்பளை பசங்களுக்கெல்லாம் எல்லாரையும் சொல்லலை, ஒரு குறிப்பிட்ட செக்ஷனுக்கு நாங்களும் ஃபெமினிசம். ஆணாதிக்கத்திலும் ஃபெமினிசம்ன்ற போர்வில் அதுதான் கமல்ஹாசன் ஒரு தடவை சொன்னார். ஏமா ஆணாதிக்கம் ஃபெமினிசம்ன்றது சிகரெட்டு குடிக்கிறது தண்ணி அடிக்கிறதுல கிடையாது, அதில் ஈக்குவாலிட்டி கிடையாது. ஆம்பளைங்க அடித்தாலே உடம்பு கெடுதி தான், அப்புறம் பொம்பளைங்க அடித்தான்னா யார் அடித்தாலும் அது உடம்பு கெடுதி. அதில் காமிக்காதீங்க. வேலைவாய்ப்பு மற்ற துறைகளில் நாம் போட்டி போடுவது, நம்ம வளர்த்து கொள்வது, இதுதான் இதுக்கு எதிரான தடையை முறியடிப்பது. இதுதான் உண்மையான ஃபெமினிசம், உண்மையான ஆணாதிக்கத்தை எதிர்ப்புக்கிறது. அதே மாதிரி உங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் அந்த இதை கொண்டு வரணும். எது திருமணம்னா அந்த சடங்குன்ற போர்வையில் வரதட்சணை மற்ற விஷயம் வாங்குறதெல்லாம் ஒரு பெண் எங்கள் அண்ணனுக்கு நான் வாங்க மாட்டேன் நீ வாங்காதுன்னு அம்மாவை இது பண்ணுறேன்னா அது உண்மையான ஆணாதிக்க ஒழிப்பு, ஃபெமினிசம். அதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. சமூக சீர்திருத்தம் தான் ஃபெமினிசம். இப்போலாம் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. அதெல்லாம் அதுக்குள்ளெல்லாம் கம்முன்னு வந்துடுவாங்க. மற்ற விஷயங்களில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நான் ரொம்ப ரொம்ப அரிதாக இந்த ஐடி பார்க்கு இந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல பெண்கள் சீட்டு குடிக்கிறதுன்றது எங்கேயோ 1-2 பார்ப்போம். அக்கா மாயே பாப்பா ஃபில்டர் சீட்டு குடிக்குது பாரு அப்படி இப்படின்னு. இப்போலாம் அதெல்லாம் கிடையாது, சர்வசாதாரணம். அதுவே கொளுத்தி வச்சு கேட்குது, உடனே இது பண்ணுறான். அது ரொம்ப இதாகிடுச்சு, அந்த மாதிரி போகுது, உடம்புக்கு கெடுதி. அப்போது இந்த மாதிரி மனநிலை இருக்கிற குழந்தைகள் ஒரு 14 வயசு 15 வயசு வீட்டில் யாரும் இல்லை, ஒரு 5 பொண்ணுங்க ஒன்று சேருதுன்னா போய் வாங்க முடியாதுன்னா அந்த மாதிரி போகும். அப்போ இது பழக்கத்துக்கு ஆளாகிறதுக்கான இது ஆன்லைன் இது அந்த மாதிரி போயிடும். ஆனால் அவர் சொன்னது அது கிடையாது, நீங்கள் சொன்னது தான். எப்படின்னா ஆன்லைன் போர்ட்டல் இருக்கும், அந்த போர்ட்டலில் உங்களுக்கு அருகாமை கடை அதுன்னு கேட்டால் அதுவே காமிச்சிடும். அதில் என்னென்ன வகைகள் இருக்குது, பீர்னா கூல் பீர் இருக்கா, அதில் சில இது ஃபேமஸான பீராக இருக்கும், அப்புறம் அந்த சரக்கில் ஃபேமஸானது அதெல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் செலக்ட் பண்ணி ரேட்டை கட்டிட்டா அங்கே போய் காமிச்சா கொடுத்துருவான். அப்போ என்ன அவன் கூடுதல் விலையை அவன்கிட்ட கேட்க முடியாது, 10 ரூபாய்க்கு வாங்கவும் முடியாது, எக்ஸ்ட்ரா வாங்கவும் முடியாது. அப்புறம் இது எல்லாமே ஆன்லைன் நடக்கிறதுனால அந்த வெளிப்படைத்தன்மை இருக்கும், அதுக்காக வாங்க கொண்டு வந்தது. அதனால் அது ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி அதுவே இவன் கட்டிட்டு போய் காமிக்கிறான், அதெல்லாம் இல்லைப்பா அது இல்லைப்பா இது இப்படிப்பா அதுன்னு குழப்பினுக்கிறாங்க, அதுவும் நடக்குது. அதனால் என்ஷூர் ஆகுறதுன்னு தான் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது, வருவாங்க. என்ன மாடு இப்படியே சுற்றி இந்த செக்கு மாடை கொண்டு போய் ரோட்டில் ஓட்ட முடியுமா? ஒருத்தன் மாடு இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணானா, கல்யாணத்துக்கு கிளம்புறவன் மாடு இல்லைன்னு சொல்லிட்டு சரி என்ன பண்ணுறது செக்கு மாடு எடுத்து கட்டிட்டு கிளம்புனாங்களாம். கொஞ்சம் தூரம் அவன் அப்படியே ஓட்டியிருக்கான், அது அப்படியே போயிருக்குது. போனவுடனே என்ன பண்ணிட்டுக்கிறான், அந்த காலத்துலலாம் ரோடு ஒரே ரோடு தானே, அப்படியே படுத்துருவாங்க. அதாவது மாடு வாட்டில் அது வாட்டில் போய்கினே இருக்கும். அந்த மாதிரி இவன் வாட்டில் படுத்துட்டுக்கிறான். காலைல எழுந்திரிச்சு பார்த்தா அங்கேயே இருக்கிறான். அது செக்கு மாடு தானே, அங்கேயே சுற்றின்னு இருக்கான், ரவுண்ட் அடிச்சுட்டு. அதனால் அந்த மாதிரி அதை கொண்டு வந்து பழக்கிறதுக்கு நாளாகும். பாட்டிலுக்கு 10 ரூபாவே இப்போ தானே நெருக்கி எங்களுக்கு அந்த பாதிப்பு இந்த பாதிப்பு, அதெல்லாம் பாதிப்புனா பாதிப்பை சொல்லு, அதுக்கு 10 ரூபா வாங்காத நியாயப்படுத்தி தீர்வு கிடையாது அப்படின்ட்டு 25,000 ரூபா கொடுத்துருக்கோம். சம்பளம் ஏற்றி கொடுத்தாப்புல. 25%. 10,000 ரூபா வாங்கினா 12,500 ரூபா, 20,000 ரூபா வாங்கினா 25,000 ரூபா. இப்படி அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அது. கண்டிப்பாக அந்த மாதிரி அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் ஆன்லைன் சிஸ்டத்தில் கொண்டு வந்தாப்புல, பாட்லிங் நிறுத்தினாப்புல. என்னென்னா அந்த இடி முறைகேடுலாம் சொல்லிச்சோ அது எல்லாத்தையும் கரெக்ட் சரி பண்ணுறாங்க. அதனாலேயே அந்த அமைச்சரை குறி வச்சு இவரை தூக்க போகிறாங்க, இவர் மோசம் அப்படி இப்படின்னு பத்திரிகைலாம் எழுத செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார், ஒரு நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார்.